بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து பெண்கள் பயான் நடக்கும். உரிய நேரத்தில் சகோதரிகளை அனுப்பி வச்சிருங்க. அதே போல் ஒவ்வொரு செவ்வாய் பின்னேரம் புதனிரவு நடத்தப்படக்கூடிய பாட வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் இந்த செவ்வாயிலிருந்து ஆரம்பமாகும். அதில் சகோதரர்களும் வந்து கலந்து கொள்ளுங்க. அதே போல் சகோதரிகளும் வந்து கலந்து கொள்ளுங்க. அடுத்ததாக 3 பேர் புதுசாக பைய செஞ்சு ஜமாத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்று ஆஸ் அஹ்மத் என்ற ஒரு சகோதரர் கிண்ணியா, மஃபாஸா ஃபஸ்லின் என்ற ஒரு சகோதரி யாழ்ப்பாணம், நுஹா ஆரிஸ் என்ற ஒரு சகோதரி தில்லையடி. இப்படி 3 பேர் பைய செஞ்சு ஜமாத்தில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட மார்க்க உறுதிக்காக துவா செஞ்சு கொள்ளுவோம். அடுத்ததாக நான் ஏற்கனவே தகவல் தந்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் உலுஹியாவை பொறுத்தவரையில் இந்த முறை வந்து ஒன்றாகத்தான் அந்த உலுஹியா கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவித்தல் ஒன்று தந்திருந்தோம். அந்த பொறுப்புதாரிகளை பின்னர் அறிவிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த உலுஹியாவுக்காக வேண்டி 5 சகோதரர்கள் பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று சகோதரர் ஜுனைதீன் கொலனி, அதே போல் சகோதரர் ஏ அக்ரம், சகோதரர் முஜீப், அதே போல் சகோதரர் மாஹிர், சகோதரர் நுஃபைஸ். இப்படி 5 பேர் பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் பணங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரர் ஜுனைதீன், அதே போல் சகோதரர் அக்ரம், அதே போல் சகோதரர் முஜீப். அவங்கள உங்களோட பெயர்களையும் பணங்களையும் நீங்கள் கொண்டு ஒப்படைச்சிருங்க. இப்போ இந்த 5 பேரும் தான் இந்த உலுஹியாவை கொண்டு செல்கிற விஷயத்தில் அவங்க செயல்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு மத்தியில் சரியான கலந்தாலோசனைகள் செய்யப்பட்டு சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் அந்த உலுஹியா விஷயங்கள் இந்த முறை நடக்கும். அல்லாஹ் தஆலா அதுக்கு துணை செய்யணும். அப்போ இந்த உலுஹியாவுக்குரிய ஒரு நபருடைய பங்காக வந்து 30,000 ரூபாய் இந்த முறை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்போ 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். அப்போ அந்த 7 பேருக்குரிய ஒரு நபருடைய பங்காக 30,000 ரூபாய் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. சில நேரங்கள் அந்த எடுக்கக்கூடிய மாடுகள் சிறிதாகவோ பெரிதாகவோ இருந்தால் அந்த தொகைகளில் மாற்றங்கள் வரும். அப்போ சிறிதாக இருந்தால் அந்த 30,000 வாங்கப்பட்டவங்களோட அந்த மீதி தொகை கொடுக்கப்படும். பெரிதாக இருந்தால் அது குறிப்பிட்ட ஒரு தொகை எந்த அளவு கூடுதலாக அது செலவாகி இருக்கிறதோ அந்த செலவு அவங்கள்ட்ட வாங்கப்படும். அப்போ இந்த முறை சராசரி பங்கு 30,000 ரூபாய். அடுத்ததாக எங்களோட அல் குலியத்துல் இஸ்லாமியா மதரசாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு சில மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதோடு சேர்த்து புதிய மாணவர்கள் உள்வாங்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமைப்பும் இருக்குது. அப்போ அதாவது 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள், 13 வயதை உடைய பிள்ளைகள் இந்த புதிய மாணவர்கள் இதில் வந்து அவங்க விண்ணப்பிக்கலாம். அப்போ இந்த விண்ணப்ப முடிவு திகதி வந்து இந்த மாதம் 31ஆம் திகதி.
அப்போ யாராவது சரி தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு இணைக்கணுமாக இருந்தால் அவங்க 31ஆம் தேதி கடையில் எங்களோட சகோதரர் இஸ்லாஹ் மௌலவி அவங்கள சந்தித்து உங்களோட பெயர்களை நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதனுடைய நடைமுறைகள் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்னங்கிறத அவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அப்போ முடியுமான வரைக்கும் உங்களோட பிள்ளைகளை இந்த மதரசா உள்ள அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த சூழல்களை ஏற்படுத்தி கொடுங்க. மார்க்க கல்விங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். அப்போ இந்த மார்க்க கல்வியோடு சேர்த்து பல விஷயங்களும் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இதில் இருக்கும். மொழி ரீதியான பயிற்சிகள், அதே போல் மொழி ரீதியான அறிவுகள் எல்லாம் இதில் கொடுக்கப்படுது. அப்போ இதில் அவங்களோட பிள்ளைகளை கலந்து கொண்டு சரியான முறையில் அல்லாஹ்வினுடைய தீனை கற்று பிற்காலத்தில் அல்லாஹ்வினுடைய தீனை அவங்க தவா செய்கிறதன் மூலமாக கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெற்றோர்களாக ஒவ்வொருத்தரும் மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ இந்த விஷயங்களில் பெற்றோர்கள் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக அப்போ எங்களோட இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அப்போ இது ஒரு தெளிவான ஒரு சத்தியமாக இருக்குது. 1989 முதல் 90 கால பகுதி முதல் அல்லாஹ்வினுடைய வஹியை மட்டுமே பின்பற்ற வேண்டும், ஒரு கூட்டமாக செயல்படணும், ஒரு அமீர் இருக்கணும், அந்த அமீரின் கீழே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயங்களில் செவிமடுத்து கட்டுப்படணும், ஏனைய பிரிவுகள் வழிகேடுகள், இந்த சத்தியத்தில் இணையக்கூடியவங்க கலிமாவை பைஅத்தின் மூலமாக சொல்லி அந்த ஒப்பந்தங்களை செய்து இந்த சத்தியத்தில் நுழையணும். இந்த மாதிரியான அடிப்படை கொள்கைகளை அன்று முதல் இன்று வரைக்கும் உறுதியாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லிக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சில இளைஞர்களை பொறுத்தவரையில் அவங்க சில விஷயங்களில் தடுமாறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதற்குரிய காரணம் சில நேரங்களில் அவங்க பழகக்கூடிய அவங்களுடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம். அவங்க வெளியில் வேறு வேறு அமைப்புகள் உள்ளவங்களோட நெருங்கிய நட்புகளை பேணி அவங்களோட நெருங்கிய தொடர்புகளை பேணி இருப்பதன் மூலமாக சில நேரங்களில் அவங்களினூடாக இந்த வழிகேடான கொள்கைகள் இவங்களில் உட்புகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதால தான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சூழல்களை நாங்கள் சரிப்படுத்தணும். இது எங்களோட கடமை. நாங்கள் யாரோட உட்கார்றோம், யாரோட அதிகமான தொடர்புகளை வைக்கிறோம், எங்களுடைய சூழல்கள் எதை நோக்கி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்கு ஏற்றால் போல எங்களுடைய சூழல்களை அமைச்சு கொள்ளணும். இது ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் உள்ள ஒன்று. இதை நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு முஸ்லீம் அடிக்கடி பள்ளியோட தொடர்பை ஏற்படுத்தி ஜமாஅத்தோட தொடர்பை ஏற்படுத்தி ஜமாஅத்தோடு இருக்கக்கூடியவங்களோட நல்ல நெருங்கிய உறவுகளை பேணி மார்க்க விஷயங்களில் உதவிகளை பங்களிப்புகளை செஞ்சுக்கிட்டு வார நேரம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அந்த மார்க்க ரீதியான விஷயங்களில் உறுதியோடு அவங்க செயல்படுவாங்க. அதே நேரத்தில் ஒருவர் பள்ளியோட தொடர்பில்லை, ஜமாஅத்தோட தொடர்பில்லை, ஜும்மாவுக்கும் சுணங்கி வாரது, 2-3 கிழமைக்கு ஒருக்கா ஜும்மாவுக்கு வாரது, ஜமாஅத்து தொழுகையில் கலந்து கொள்றதே இல்லை, அதே போல் அவங்க முழுக்க சேர்றது பிரிவினைவாதிகள், அவங்களோடைய முழு தொடர்புகளையும் வச்சுக்கொள்வது, அவங்களோட பள்ளிகளில் தொழுவுறதுக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களும் பல சிக்கல்களுக்குள்ள உள்ளாகிறாங்க, பல்வேறு குழப்பங்களுக்குள்ள இவங்க உள்ளாகிறாங்க. அந்த வழிகேடான கொள்கைகளை சரிகாணக்கூடிய ஒரு சில நிலைமைகளுக்கு அவங்க உள்ளாகிறாங்க. இதில் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த சத்தியத்தோட பள்ளியோட ஜமாஅத்தோட தொடர்புகளை வைக்கிறதன் மூலமாக அதிகமான சந்தேகங்கள் அதிகமான குழப்பங்கள் அவங்கள விட்டு போயிடும். இதில் பிள்ளைகளும் கவனமாக இருக்கணும், இளைஞர்களும் அதே போல் ஒவ்வொரு சகோதரர்களும் பெற்றோர்களும் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ இந்த வழிகேடான கொள்கைகள் இன்றைக்கு நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்.
ஒவ்வொரு கொள்கைகள், ஒவ்வொரு கோட்பாடுகள், சம்பந்தமில்லாத கொள்கைகள், ஒரு கொள்கை இன்னொரு கொள்கையை பார்த்து அதற்கு நேர் முரணான விஷயங்கள், இப்படி பல குளறுபடிகளோடு இருக்கிறாங்க. அப்போ இதுகளை ஒரு முஸ்லீம் சரியான கூடிய நிலைமைகள் வந்துடக்கூடாது. அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 பேரை கூப்பிட்டு சந்தித்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சில குழப்பங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு சில தெளிவுகளை கொடுத்து அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் நாங்கள் போட்டோம். அதாவது அவங்களுக்கு அவங்களோட சந்தேகங்களுக்குரிய அந்த தெளிவுகளையும் நாங்கள் கொடுத்ததோட, இப்போ நீங்கள் ஜமாத்தோட தொடர்பாக இருக்கணும், பள்ளியோட நீங்கள் தொடர்பாக இருக்கணும். அந்த பள்ளியோட ஜமாத்தோட தொடர்பாகிற நேரம் ஷைத்தானுடைய அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். அப்போ இதுகளை நீங்கள் சரியாக செய்யுங்க அப்படின்ற சில கட்டுப்பாடுகளை போட்டோம். ஆனால் இதுவரைக்கும் அவங்க அதை சரியாக நிறைவேற்றி இல்லை. அப்போ அவங்க மிக முக்கியமாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எந்த வழிகேடான கொள்கைகளை விட்டு நாங்கள் வந்தோமோ, அதே போல் எது வழிகேடுன்னு சொல்லி நாங்கள் பல மூத்த சகோதரர்கள் சிரமப்பட்டு பல தியாகங்களை செஞ்சு பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு சரியான சத்தியம் இந்த பூமியில் இருக்கணும், இந்த சத்தியத்திற்குரிய கேந்திர மையமாக இது இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பல தியாகங்களை செய்தோமோ, அர்ப்பணிப்புகளை செய்தோமோ, அப்படிப்பட்ட எந்த கொள்கையிலிருந்து நாங்கள் வெளியேறி வந்தோமோ அதே கொள்கையை நோக்கி, அதை பிழையான வழிகேடுகளை நோக்கி திரும்பி செல்ற மாதிரியான சில கொள்கைகளை அவங்க கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கொள்கைகளை பொறுத்தவரையில் அது தெளிவான வழிகேடுகள்னு சொல்லி அன்றைக்கு அது பேசப்பட்டு அதில் இருந்து நாங்கள் விலகி வந்துதான் ஒரு சரியான தூய்மையான அல்லாஹ்வுடைய வகையை மட்டும் பின்பற்றக்கூடிய சத்தியமாக நாங்கள் இருக்கணும்னு வகையில் செயல்பட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த 5 பேரை கூப்பிட்டு நாங்கள் சந்தித்தால் அவங்களோட கருத்துக்களை கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க சுபுகுல குனூத் ஓதணும். அதாவது சுபகுல நாங்கள் குனூத் ஓதணுன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை அல்லாஹ்ட வஹீயை மட்டும் பின்பற்றணும். அது எதில் இருக்குது? அல்லாஹ்ட அல் குர்ஆன்ல இருக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படக்கூடிய அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்த விஷயங்கள் அது இருக்குது. இதில் ஆதாரபூர்வமான சஹீஹான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் எடுக்கிறது அது வஹி. இதை தவிர வேற எதையும் நாங்கள் பின்பற்றுறது இல்லைன்ற அந்த கொள்கையை நாங்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அடித்து சொல்லிக்கிட்டு வரோம். அப்போ எங்கள்ட மரணிச்ச உமர் அலி உஸ்தாத் எல்லாம் அதுக்காகவே பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க, அதுக்காகவே பல பிரச்சாரங்களை செஞ்சிருக்கிறாங்க, அதுக்காகவே பல விவாத மேடைகளை அவங்க கண்டிருக்கிறாங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பிஜினுல் ஆப்தீன் மிகப்பெரிய ஒரு அறிஞர் 1993 அவர் வந்தார். அவர் குர்ஆன் ஹதீஸை அவருக்கு எதிராக ஆதாரமாக முன்வைக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வரலாறு தூக்கி போட்டார். அந்த வரலாறின் மூலமாக அவர் தன்னை முஸ்லீம் என்று நிரூபிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. கடைசியில் அவரே, அதாவது வரலாறு கூடாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றணும்னு ஒரு கொள்கைக்கு அவரை புறவு திரும்பினார். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுல் அக்பர் மௌலவி, அதே போல ரைஸுத்தீன் மௌலவி, அதே போல யஹ்யா சில்மி மௌலவி, இவங்களோட எல்லாம் விவாதங்கள் நடந்தது. இந்த விவாதங்கள்ல எல்லாம் அவங்க சொன்னாங்க வரலாறுகளை எடுக்கணும், இஜ்மாவை எடுக்கணும், இஜ்மா சஹாபாவை பின்பற்றணும், ஃபஹ்மு சஹாபாவை எடுக்கணும் என்றெல்லாம் அவங்க வந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் சரியான தெளிவுகளை அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணி அதுக்காக விவாதம் செஞ்சு சரியான இந்த சத்தியம் வஹியை மட்டுமே பின்பற்றக்கூடியதாக இருந்தால்தான் அது சத்தியம்ங்கிறத உமர் அலி உஸ்தாத் நிரூபித்து காட்டினாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த சத்தியம் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எங்களோட அடிப்படை என்ன? அல்லாஹ்ட வஹியை மட்டும் பின்பற்றணும். அல்லாஹ்ட வஹி எதில் இருக்குது? அல்லாஹ் சொன்ன அல் குர்ஆன்ல இருக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்த அங்கீகரித்த அந்த சஹீஹான ஹதீஸ்களில் இருக்குதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அப்போ இவங்களோட வாதம் என்னென்னா, இந்த குறிப்பிட்டவங்களோட அவங்க என்ன சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸோட இஜ்மாவையும் எடுக்கணும், அதே போல கியாஸையும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை இந்த சத்தியத்தில் கொண்டு வரத்துக்குரிய அந்த முயற்சிகளை செய்கிறாங்க.
அதே போல் சஃப்புகளில் நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் காலோட கால் சேர்த்து நிற்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படி பல வித்தியாசமான கோளாறுகள் அவங்கள காணப்படுது. நதீர் மௌலவி இப்படி போனார், ஹிபத்னா மௌலவி இப்படி ஜமாத்தை விட்டு போனார். இதெல்லாம் போய் இவ்வளவு காலங்கள் இப்போ இருந்துக்கிட்டு நதீர் மௌலவி எப்படி போனார், ஹிபத்னா மௌலவி எப்படி போனார், நாங்கள் எப்படி 25 வருஷம் பாகிஸ்தானில் இருந்தோம். இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அவங்களும் குழப்பம் அடைஞ்சி ஒரு சில பதில்களை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இல்லாமல் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிழையான கொள்கைகளையும் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை விட்டு ஒரு ஆள் தாண்டி போனால், வஹீ விட்டு தாண்டி ஒரு ஆள் போனால் அங்கே வழிகேட்டை தவிர வேற ஒன்றும் இஞ்சாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னா, ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே, உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதையே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் சரியான நேரான பாதையிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வஹியை தவிர மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கிறதுக்குரிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் இந்த வேற வேற மூலாதாரங்களுடைய நோக்கம். இஜ்மாஉ சஹாபா இந்த மூலாதாரத்துக்குள்ள வாரதுட நோக்கம் என்னென்னா, சஹாபாக்கள் மனித கருத்துக்களை இதுக்குள்ள கொண்டு வரத்துக்குரிய முயற்சி. இஜ்மா கொண்டு வரத்துக்குரிய நோக்கம் என்னென்னா, வேற வேற இமாம்கள் கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க, வேற வேற ஆலிம்கள் கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க, அதுவும் மார்க்கம்னு கொண்டு வரத்துக்குரிய முயற்சி. இப்படியான இந்த முயற்சிகளை நாங்கள் ஒரு காலமும் இடம் கொடுக்கக்கூடாது, அதை அனுமதிக்கவும் கூடாது. அப்போ அதுக்குரிய தெளிவுகளும் அவங்களுக்கு நாங்கள் பல முறை கொடுத்திருக்கிறோம். அப்போ அவங்க இதுவரைக்கும் சரியாக ஏற்றுக்கொண்டதாக இல்லை. அப்போ அவங்களுக்கு நாங்கள் இன்னொரு கிழமை சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதுக்குள்ளே அவங்க ஜமாஅத்துக்கு ஒரு கடிதத்தை தரணும். அதாவது இந்த சத்திய கூட்டத்தில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒரு அமீருக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத பாவமான விஷயங்களை தவிர்த்த ஏனைய விஷயங்களில் செவிமடுத்து கட்டுப்படுவோம் என்று சொல்லி அவங்க வாக்குறுதி அளித்து, அதே போல் தொழுகைகள் ஜமாத்துகளோட நாங்கள் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம்னு வாக்குறுதி அளித்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கடிதம் ஒரு கிழமைக்குள்ளே அவங்க தரணும். அப்போ அவங்களுக்குரிய அந்த கடிதங்கள் இன்ஷா அல்லாஹ் கிடைச்சால் அதை நாங்கள் சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துவோம். கடிதங்கள் ஒரு ஆள் தர இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க சரியான கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக வராது. அப்போ அதில் யார் யார் ஆக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்று புர்ஹான் சகோதரர் அஸ்லம் அவங்களுடைய மகன், அதே போல் நுஜைத் சகோதரர் ஜரூர் டாக்டர் அவங்களுடைய மகன், அதே போல் ஹுஸ்னி சகோதரர் ஜரூர் டாக்டர் அவங்களுடைய மருமகன், அதே போல் அஃப்ராஹ், அதே போல் அஃப்ஹாம், 2 பேரும் எங்களோட மூத்தா இங்கே நசீர் சோர் அவங்களுடைய மகன்மார். அப்போ இவங்க 2 பேரையும் நாங்கள் துரத்த இல்லை, இவங்க அனைவரையும் நாங்கள் துரத்த இல்லை. அதில் எங்களோட நோக்கமே இல்லை, கடுகளவும் கிடையாது. அடி மனசில் ஆசை வைக்கிறோம் அவங்க திருந்தி இந்த பிழையான கொள்கைகளெல்லாம் விட்டு போட்டு சரியான முறையில் இந்த சத்தியத்தோடு இணைஞ்சு அவங்க பயணிக்கணும், தொழுகைகளுக்கு எங்களோட கலந்து கொண்டு நல்ல சகோதரர்களாக அவங்க இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சாட்சியாக வச்சு மனதால் நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இதுக்குள்ளே இருந்து குழப்பம் செஞ்சுக்கிட்டு வழிகேடுகளை விதைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள நிபந்தனைகள் இதுதான். அவங்க ஜமாஅத்துக்கு பள்ளிக்கு தொழுகைக்கு வரணும், அதே போல் இந்த ஜமாஅத்தில் இருக்கிறபடியாக அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறபடியாக தொழுகைகளுக்கு சரியாக ஜமாஅத்தில் கலந்து கொள்ளபடியாக அவங்க ஒரு கடிதம் ஜமாஅத்துக்கு ஒப்படைக்கணும். அப்போ இந்த விஷயத்தை சகோதரர்களுக்கு நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். அடுத்ததாக 27ஆம் தேதி புல்மோட்டையில் அமீர்மார் ஒன்று கூடல் ஒன்று நடைபெற்றது. அந்த அமீர்மார் ஒன்று கூடலில் எடுக்கப்பட்ட முடிவு இப்போ வாசித்து காட்டப்படும். கொலனியை சேர்ந்த எங்களுடைய அக்பர்ஹான் சோர சோமில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க. யார் வாசிக்கிறேன்? சொல்லுங்க. நாங்கள் நிர்வாகத்தில் கதைச்சு எடுத்து முடியும். எல்லாம் அந்த நிர்வாக கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க எல்லாரும் கலந்து கொண்டாங்க, எல்லாம் இருந்தாங்க. அதில் தான் நாங்கள் அந்த முடிவு எல்லாம் சேர்ந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். முடிவெடுத்தாச்சு. அதாவது அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அறிவிச்சோம்.
அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வேலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் ஜுனைதீன் சோர் அவங்க யார்கிட்ட சரி கேட்டால் தெரிய வரும். அப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ஆள் தனியே கொடுக்க விரும்புகிறார், 7 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க, அவங்க தாராளமாக கொடுக்கட்டும். அவங்களுக்குரிய அந்த பங்கை எடுத்துட்டு மொத்த பங்கை மற்ற மீதமானதை ஜமாத்துக்கு ஒப்படைச்சால் நாங்கள் அதுகளை பங்கு வைப்போம். இதில் வேறு எந்த சிக்கலும் இல்லை, யாரும் சந்தேகப்படவும் இல்லை, ஊழலும் இல்லை, இதுகளும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களில் எல்லாரும் ஒத்துழைப்புகளை கொடுங்க. நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு இதை செய்யணுங்கிறது தான் எங்களோட விருப்பம், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.